குட் மார்னிங் டியர்ஸ். நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா வேர்ல்டு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நாம் செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். The first half of the 20th century witnessed two wars which devastated the world. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகமே மிகப்பெரிய 2 வார்களை சந்திச்சுது. வேர்ல்டு வார் 1 was fought from 1914 to 1918. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எந்த டைமில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1914லேருந்து 1918 வரைக்கும். தென் செகண்ட் வேர்ல்டு வார் பிகேன் இன் 1939 அண்ட் என்டட் இன் 1945. செகண்ட் வேர்ல்டு வாரோட டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 1939ல் ஸ்டார்ட் ஆகி 1945ல் எண்ட் ஆயிருக்கு. While the world at large had experienced many wars, these two wars are referred to as world wars because of the extent areas of the conflict and the very high death toll of civilizations as well as armed combatants. ஸோ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வார் நடந்திருக்கு. ஆனால் மெயினாக இந்த 2 வாரையும் தான் உலக போர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேர்ல்டில் நிறைய நேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்கு. போத் wars were fought on several fronts across Europe, Asia and Africa. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அப்புறம் ஏஷியா கண்டங்களையும் இந்த உலக நாடுகள் உள்ளடங்கி இருக்கு. The total number of deaths in World War I is estimated to be 20 million and 21 million wounded. So first World War மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்க, 21 மில்லியன் மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In World War II, the total death was 24 million military personnel and nearly 50 million civilians. அதுக்கப்புறமா வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை விட இங்கே இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ 24 மில்லியன் இருந்திருக்காங்க மக்கள் இறந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 50 மில்லியன் சிவிலியன்ஸ் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் போத் வார்ஸ் த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் fought against war allies led by Germany. ஸோ 2 வார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஜெர்மனியை எதிர்த்திருக்காங்க. அப்போ ஜெர்மனி சைடில் இருந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானும் இட்டாலியும் இருந்திருக்காங்க. இன் அடிஷன் டு த டெரிபிள் ஹியூமன் காஸ்ட், த ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 வாஸ் ஆல்சோ ஹியூஜ். ஸோ வேர்ல்டு வார் 1 கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டு வார் 2ஓட ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இட் வாஸ் 5 times higher than the figure for World War I. ஸோ வேர்ல்டு வார் 1ல் அவங்க செலவு பண்ணதை விட 5 மடங்கு அதிகமாக வேர்ல்டு வார் 2க்காக செலவு பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 ஆல்சோ விட்னஸ் unprecedented levels of brutality against non-combatant civilian population, gross violation of international protocols and the treatment of prisoners of war, many from whom were tortured and killed. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வார் டைமில் யாரெல்லாம் அதாவது சிவிலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்தந்த எந்தெந்த நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அங்கே இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ யாரெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்நியூமரபிள் அட்ராசிட்டிஸ் வேர் கமிட்டட் அகைன்ஸ்ட் த பீப்புள் லிவிங் இன் கான்குவயர்ட் ரீஜன். ஸோ இந்த மாதிரி மக்களை ரொம்ப துன்புறுத்தி வாரில் இன்வால்வ் பண்ண வச்சுருக்காங்க. த எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 சிக்னல் அ சேஞ்ச் இன் த வேர்ல்ட் ஆர்டர் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ஃபிகரேஷன் அமங் த மேஜர் பவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு வார் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிகப்பெரிய நாடுகளுக்கு இடையில் நடந்த அரசியல் மாற்றத்தை பற்றியும் சொல்லியிருக்கு. In addition, the era of large-scale social and economic change across the world was ushered in. அது மட்டும் இல்லாமல் சமுதாய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் இந்த வேர்ல்டு வார் 2 ஒரு மெயின் காரணமாக இருந்திருக்கு. Causes and effects of the World War. So first நம்ம causes பற்றி பார்க்கலாம். The devastation caused by World War I was such magnitude that it was referred to as the Great War or the War in all wars. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒரு லீக் ஆஃப் நேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த நேஷனில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த நாடுகளுக்கு இடையிலுமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஸோ அமைதியான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மூலமாக எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா இனிமேல் வார் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாங்க. த belligerent nation, especially the allies, had no desire for a second prolonged conflict and this was the main driving force behind their actions after the end of the World War I. ஸோ அதில் மெம்பர் நேஷன்ஸாக இருந்தவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு வாரும் நமக்கு வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத நம்பிட்டு இருந்தாங்க. த இமீடியட் அண்ட் பிரைமரி காஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 வாஸ் த அக்ரெசிவ் மிலிட்ரி ஆஃபென்சிவ் அண்டர்டேக்கன் பை அ ரெசர்ஜன்ட் ஜெர்மனி அண்ட் ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஜப்பான். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் வரதுக்கு எது மெயினாக ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெர்மனி அவங்களோட மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் அப்போ அதிவேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு உடனடி காரணமாக இருந்திருக்கு.
Germany and Treaty of Versailles 1919. The Treaty of Versailles ending World War I was signed in June 1919. World War I முடிஞ்ச உடனே Versailles அப்படிங்கிற ஒரு treaty வந்து சைன் பண்ணாங்க. Among the many clauses of the treaty, 3 in particular caused great resentment among the Germany. ஸோ அந்த ட்ரீட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் மேஜராக வந்து ஒரு 3 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Germany was forced to give up the territories to the west, north and east of the German border. ஜெர்மனி வந்து அவங்களோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது என்னன்னா, ஜெர்மனி had to disarm and was allowed to retain only a very restricted armed force. ஜெர்மனி வந்து அவங்களோட ஆர்மியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் எந்த அளவு சொல்கிறோமோ அவ்வளோ வெப்பன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்மியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தது என்ன ரீசன்னா, த ரெப்பரேஷன் ஃபார் த வார். ஸோ இது வரைக்கும் நடந்த வாரில் நடந்த இழப்பீடு எல்லாத்துக்குமே வந்து ஜெர்மனி தான் காரணம் அப்படின்னு சொல்லி இழப்பீடு எல்லாத்தையுமே ஜெர்மனி கிட்ட கேட்டாங்க. ஸோ இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு. வார் ரெப்பரேஷன் were calculated at $10 billion by Britain. அதுக்கப்புறமா இந்த வாரில் நடந்த இழப்பீடு எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிரிட்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா $10 billion அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $15 billion அப்படின்னு சொல்கிறாங்க. However, France and Belgium were able to insist on war reparation of $33 billion, which Germany protested saying it was beyond its capacity to pay. ஆனால் கடைசியில் ஃப்ரான்ஸும் பெல்ஜியமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழப்பீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து $33 billion அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜெர்மனி வந்து இது வந்து எங்களோட கெப்பாசிட்டிக்கு மீறின ஒரு அமௌண்ட்டாக இருக்குது, எங்களால் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். The treaty also set up the League of Nations as we have seen in lesson 1. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே உலகத்தில் இருக்க நாடுகளுக்கு இடையில் வந்து அமைதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீக் ஆஃப் நேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட். ஸோ இதை வந்து அந்த டைமில் யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட்டாக இருந்த உட்ரோ வில்சன் தான் அந்த லீகை வந்து ஆரம்பிச்சிருப்பார். The league was expected to mediate between countries and take action against countries which indulge in military aggression. ஸோ இந்த லீக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெம்பர் நேஷன்ஸாக இருக்கவங்க யாருமே வந்து நாங்கள் சொல்கிறத மீறி எந்த ஒரு மிலிட்ரி ஆக்ரஷன்லையும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. However, the United States was not interested in playing a global role or any role in European politics. ஆனால் யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீகில் வந்து அவங்க ஜாயின் ஆகவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. The popular mood favored the traditional isolationist approach. Therefore, the United States did not become a member of the league. அவங்க வந்து ஒரு ஐசோலேஷன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து லீகோட மெம்பர் ஆகவே இல்லை. The other allied nations were also determined to maintain non-interventional attitude and in consequence the league remained an ineffectual international body. ஸோ இந்த யூஎஸ்ஓட அலைஸாக இருந்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மாதிரி அவங்களும் வந்து நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த லீக் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு வந்து அதால் நிலைச்சிருக்க முடியல. போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. As mentioned above, the 3 main classes of the Treaty of Versailles, especially the imposition of penal repression, caused great discontent in Germany. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த வெர்சைல்ஸில் சொன்ன அந்த 3 மிகப்பெரிய விஷயங்களும் வந்து ஜெர்மனியை ரொம்ப வந்து பாதிச்சிடுது. The interwar period was a time of severe economic downturn in the Western Europe as well as the United States. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் நடந்த அந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா நேஷனுமே வந்து எக்கனாமிக்காக வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. பிரிட்டன் வாஸ் ஃபேஸிங் மாசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பிரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் ஃபேஸ் வித் அ கிரேட் டிப்ரெஷன். ஸோ யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1929 அப்புறமா அவங்க வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. The problems which many countries faced in the post-World War I decades led to the rise of extreme right-wing dictatorship in Italy, Germany and Spain. அது மட்டும் இல்லாமல் இந்த இட்டலி, ஜெர்மனி, ஸ்பெயின்லலாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிருக்காங்க. இட்டலியில் பார்த்தீங்கன்னா முசோலினி, ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அண்ட் ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோ, இவங்கெல்லாம் வந்து எமர்ஜ் ஆகிருக்காங்க. ஜெர்மனி எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சிவியர் இன்ஃப்ளேஷன் ஆஃப்டர் த வார். இட்ஸ் கரன்சி பிகம் பர்டிகுலர்லி வர்த்லெஸ். ஸோ ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் வந்து பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சு. அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறமா இன்ஃப்ளேஷன், எக்கனாமிக்காகவும் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஜெர்மனி வந்து ஒரு வர்த்லெஸ்ஸாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. There are several pictures of the 1920s when ordinary people helped to carry money in wheelbarrows to buy bread. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட
சாப்பாட்டுக்கு பிரெட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட அதுக்கு கூட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அவங்களால ஒரு பிரெட்டை கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வாஸ் blame on the war reparation with Germany forced to pay, though in the final analysis the demands for war reparation were moderated over several rounds of negotiation. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் ஜெர்மனி வந்து இந்த வாருக்கான இழப்பீடு எல்லாத்துக்குமே ஜெர்மனி தான் காரணம், ஸோ நீங்கள் தான் அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு மற்ற நேஷன்ஸ் எல்லாம் ஜெர்மனி கிட்ட கிளைம் பண்ணதால் ஜெர்மனியால் இந்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. The rise of Adolf Hitler. Adolf Hitler was able to exploit the general discontent among the German. ஸோ ஜெர்மன் மக்களுக்கு இடையில இருந்த ஒரு அதிருப்தியை நீக்கிறதுக்காக வந்தவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடால்ஃப் ஹிட்லர். Gifted with great oratorical skill, he was able to sway the people by his impassioned speech, promising return to the glorious military post of Germany. இந்த ஹிட்லர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீச் மூலமாக மக்கள் எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். ஸோ ஜெர்மனிக்கு வந்து பழைய க்ளோரியை வந்து நான் மீட் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. He founded the National Socialist Party, generally known as the Nazis. அதுக்கப்புறமா ஜெர்மனியில் வந்து நாசி பார்ட்டியை வந்து இவர் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the German as pure Aryan race and the deep-seated hatred of the Jews. ஸோ ஜெர்மனியில் இருந்துக்கிட்டு இந்த ஹிட்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெர்மன் பீப்புள் நாங்கள் எல்லாருமே வந்து பியூர் ஆரியன் பிளட், அதாவது நாங்கள் வந்து ஆரிய வம்சத்தை சேர்ந்தவங்க, ஸோ இங்கே இருக்க ஜூஸை வந்து எப்படியாச்சும் ஜெர்மனிலேருந்து விரட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933 அண்ட் ரூல் ஜெர்மனி டில் 1945. ஸோ இவர் எப்போ வந்து ஜெர்மனியோட டிக்டேட்டராக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933. ஸோ இவர் வந்து 1945 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. In direct contravention of the clause of the Treaty of Versailles, Hitler began to rearm the Germany. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸில் சொன்னது மீறி ஜெர்மனியை வந்து எப்படியாச்சும் திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஹிட்லர் நினைக்கிறாரு. The recruitment for the armed forces and the manufacture of armaments and machinery for the army, navy, air force with large amounts of government spending resulted in economic revival and solved the problem of the unemployment in Germany. ஸோ ஜெர்மனியை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக இவர் என்னென்னலாம் பஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ஆர்ம் ஃபோர்ஸஸ், அவங்களோட இராணுவத்தை வந்து திரும்பவும் அமைக்கிறாரு. ஸோ ஆர்மமெண்ட் அண்ட் மெஷினரி ஃபார் த ஆர்மி, ஸோ ஆர்மிக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குறாங்க. நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறமா கடல் படை, கப்பற்படை, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக எக்கனாமிக் ரிவைவல் அப்படிங்கிறது ஜெர்மனியில் வர ஆரம்பிக்குது. Italy's break with Britain and France in the wake of Mussolini invasion of Ethiopia resulted in better relationship between Italy and Germany. ஸோ முசோலினி வந்து எத்தியோப்பியாவை வந்து படையெடுக்கிறது மூலமாக பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. ஸோ இது மூலமாக இட்டாலியும் ஜெர்மனியும் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுறாங்க. 1936 before Germany invaded Rhineland, which was supposed to be a demilitarized zone. ஸோ ஜெர்மனி வந்து ரின்லாண்டை வந்து படையெடுத்து போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டீமிலிட்டரைஸ் ஜோன், அதாவது இந்த ஆர்மமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பகுதி தான் வந்து ரின்லாண்ட். ஸோ இப்போ வந்து இந்த ரோம் பெர்லின் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி வந்து இட்டாலியும் ஜெர்மனியும் சைன் பண்ணிக்கிறாங்க. லேட்டர் வித் ஜப்பான் ஜாயினிங் திஸ் அலைஸ் இட் பிகேம் ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ். அதுக்கப்புறமா இந்த இட்டாலி அண்ட் ஜெர்மனி கூட ஜப்பானும் வந்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த அலைஸ் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1938 ஹிட்லர் இன்வேடட் ஆஸ்ட்ரியா அண்ட் செக்கோஸ்லோவாகியா. ஸோ அதுக்கப்புறமா ஹிட்லர் வந்து ஆஸ்ட்ரியாவையும் செக்கோஸ்லோவாகியாவையும் இன்வேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சூடட்லாண்ட் இன் செக்கோஸ்லோவியா வாஸ் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் அண்ட் ஹிட்லர்ஸ் கிளைம் வாஸ் த ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் ஷுட் பி யுனைடெட் இன் த ஒன் நேஷன். ஸோ அந்த சூடட்லாண்டில் இருக்க மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அதனால ஹிட்லர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் ஸ்பீக்கிங் மக்கள் எல்லாருமே வந்து ஒரே நேஷனாகவே வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். There were also acts of aggression by Italy and Japan. ஸோ இட்டாலியும் ஜப்பானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரெசிவ் பாலிசியில் வந்து இன்வால்வ் ஆகிட்டே தான் இருக்காங்க. இட்டாலி இன்வேடட் எத்தியோப்பியா இன் 1935 அண்ட் அல்பேனியா இன் 1939. ஸோ இட்டாலி என்ன பண்ணாங்க அப்படின்னா 1935 எத்தியோப்பியாவை இன்வேட் பண்ணுறாங்க. ஸோ 1939 அல்பேனியாவை இன்வேட் பண்ணுறாங்க. Emperor Haile Selassie of Ethiopia appealed to the League of Nations but got no help. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஹெய்லே செசலே அப்படிங்கிறவர் யாருன்னா எத்தியோப்பியாவோட எம்பரர். இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நேஷன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து மெம்பராக இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக அதை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்கங்கிறதுக்காக தான் அந்த லீக் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கல. இந்த ஈஸ்ட் ஜப்பான் வாஸ் பர்சூவிங் இட்ஸ் பாலிசி ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன். ஸோ ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மிலிட்ரி
மிலிட்ரியை வந்து விரிவாக்குறதுலேயே வந்து அவங்க வந்து அந்த நோக்கத்திலேயே இருக்காங்க. In 1931 Japan invaded Manchuria. In 1937 it's invaded China and says Beijing. ஸோ இந்த ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சூரியாவை இன்வைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா சைனா அண்ட் பெய்ஜிங்கையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஆல் தீஸ் வேர் இக்னோர்ட் பை த அலைஸ் அண்ட் த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் அனேபிள் டு டேக் எனி ஆக்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த லீக் வந்து இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் manifestation of military activity by Germany, Italy and Japan, Britain and France continue to be non-interventionist. ஸோ இந்த இட்டலி, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி இவங்க எல்லாரும் பண்ணுறதை வந்து இந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸும் பார்த்துட்டே தான் இருக்காங்களே தவிர இவங்களோட விஷயங்கள் எதுலேயுமே இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகவே இல்லை. இந்த மூட் இன் பிரிட்டன் வாஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டேண்டிங் அனதர் வார். ஸோ பிரிட்டன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து இது மூலமாக இன்னொரு வார் வந்து நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Prime Ministers Baldwin and Chamberlain did not feel justified in intervening in a region which was not officially in their sphere of interest. ஸோ அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரீஜனில் நடக்கிற ப்ராப்ளமில் நாம் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. The United States was totally indifferent to the outside world and was concerned with the revival of the economy and the Great Depression. USA எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவங்களோட எக்கனாமியை வந்து திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. Then Munich Pact. A further factor was the Western powers and the Soviet Union distrust each other. ஸோ வெஸ்டர்ன் சைடில் இருக்கவங்களும் இந்த சோவியத் யூனியனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க. In 1938 Prime Minister Chamberlain concluded the Munich Pact with Germany. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கூட அந்த மியூனிஷ் பேக்டை வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. விச் வாஸ் ஷேம்ஃபுல் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜெர்மனிஸ் இன்வேஷன் ஆஃப் செக்கோஸ்லோவியா டு அனெக்ஸ் ஜெர்மன் ஸ்பீக்கிங் சூடட்லாண்ட். இதில் என்ன சொன்னாங்க இந்த ட்ரீட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூடட்லாண்டில் இருக்க ஜெர்மன் ஸ்பீக்கிங் மக்கள் எல்லாரையுமே வந்து ஜெர்மனியோடையே சேர்த்துக்கங்க அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 1939 the Soviet Union independently concluded non-aggression pact with Germany. ஸோ அதுக்கப்புறமா சோவியத் யூனியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெர்மனி கூட இனிமேல் வந்து சண்டை போட மாட்டோம் அப்படின்னு ஒரு நான் அக்ரெஷன் பாலிசியை வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. The continued passivity of all the allies and the reluctance of the start building up their arms were also contributory causes of the extended scale of the World War II. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து வேர்ல்டு வார் 2க்கு வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா though Hitler gave an assurance in the Munich Pact that Germany would not attack any other country, this was broken immediately. ஸோ இப்போ தான் வந்து மியூனிஷ் பேக்டில் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து எந்த ஒரு நேஷன் கூடவும் சண்டை போட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து உடனே வந்து ப்ரோக் பண்ணிட்டாங்க ஜெர்மனி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா in 1939 he invaded Czechoslovakia. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 1939 செக்கோஸ்லோவாகியாவை திரும்ப வந்து இன்வைட் பண்ணுறாரு. போலண்ட் வாஸ் அட்டாக் நெக்ஸ்ட் அண்ட் திஸ் வாஸ் த ஃபைனல் ஆக்ட் விச் ரிசல்டட் இன் த டிக்ளரேஷன் ஆஃப் வார் பை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அகேன்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ இப்படி சொல்லிட்டு உடனே வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் வந்து ஜெர்மனி மேலே பயங்கரமாக வந்து கோவமாக இருக்காங்க. இன் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லன் ரிசைன்ட் இன் 1940 and Winston Churchill who had always warned about the Hitler and his military ambitions became the prime minister. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா 1940 இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்த அந்த சாம்பர்லன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட் வார் 2ஓட காசஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து கோர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம்.